ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். யூ ஆர் வித் மீ சக்தி. வாங்க இன்றைக்கான கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அதிகாலையில் எழுந்ததுமே சூரிய உதயத்தை பார்க்குறது தான் அவரோட வழக்கம். அதே மாதிரி சூரியனை பார்க்குறதுக்காக அன்னைக்கு கதவை திறந்தப்ப அவர் முகத்தில் ஒரு பிச்சைக்காரன் பட்டுறான். உடனே அவர் ஆஹா போயும் இவன் முகத்துலையா இன்றைக்கி முழிச்சோம் அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிடுறாரு. அந்த கோபத்தோடையே வேகமாக திரும்பினவர் தலையில் இடிச்சுக்கிட்டாரு. செவத்தில் இடித்த தலையிலேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. உடனே அவரோட கோபம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி காலையிலேயே இவன் முகத்தில் முழிச்சதுனால தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த காவலர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போய் அந்த பிச்சைக்காரனை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. பிச்சைக்காரனை பிடிச்சிட்டு வந்த காவலர்கள் ராஜா முன்னாடி நிறுத்துகிறாங்க. உடனே ராஜா அந்த பிச்சைக்காரன்ட்ட உன் முகத்தில் முழிச்சதுனால தான் எனக்கு நேரமே சரியில்லை. இங்கே பாரு, இவ்வளோ காயமாயிடுச்சு. நீ ஒரு ராசி இல்லாதவன், அதனால உனக்கு நான் தூக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஆனால் அந்த பிச்சைக்காரனும் சிரிக்கிறான். இதை பார்த்ததும் ராஜாவுக்கு கோபம் இன்னும் அதிகமாகிடுச்சு. நான் உன்னை தூக்கில் போட போகிறேன்ற, நீ சிரிக்கிறியே அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னானா, அட்லீஸ்ட் என் முகத்தில் முழிச்சதுனால உங்களுக்கு வெறும் இரத்த காயம் மட்டும்தான் ஆணுச்சு. ஆனால் உங்கள் முகத்தில் முழிச்சதுனால எனக்கு இப்போ உயிரே போகுது. அப்போ உங்கள் ராசி எப்படிப்பட்டதுன்னு நினச்சேன் ராஜா, அதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். அதை கேட்டோன்னு தான் ராஜாவுக்கு தன் தவறு என்னன்னு புரிய வந்தது. உடனே அவனை தண்டனையிலேருந்து விடுவிச்சிடுறாரு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிச்சைக்காரனோட தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் அவன் உயிரை அன்னைக்கு காப்பாற்றிருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் ஃபேஸ் பண்ணுறவங்க யாரோ அவங்களுக்கு என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.